என் தங்கமே, என் தங்கப் பிள்ளையே, என் கண்ணுக்குள் ஒளிந்திருக்கிற உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் எனக்குத் தெரியும். நீ யாரிடமும் சொல்ல முடியாத அவலங்களை உன்னுள் அடக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சிரிப்புக்குள் எத்தனை வேதனைகள் இருக்கிறது தெரியுமா? உன் மௌனத்தில் எத்தனை சத்தங்கள் ஒளிந்திருக்கின்றன தெரியுமா? நீ எதிர்நோக்கி நிற்கிறாய். ஏனெல்லாம் என் மீதுதான் என்ற கேள்வியோடு. நான் தவறு செய்யவில்லையே. அப்படியிருந்தும் வாழ்க்கை என்னை ஏன் இப்படிச் சோதிக்கிறது என்று கேட்கிறாய். தெரிகிறது என் பிள்ளை. உன் வலிகள் எனக்குத் தெரிகிறது. நீ உட்கார்ந்த கோணத்தில் இருந்து கூட நீயே உன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டாய். உன் கனவுகள் தூசி கட்டி கிடக்கின்றன. நீ ஏற்கனவே முடிந்துவிட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாய். ஆனால் நான் வந்திருக்கிறேன். முருகன் வந்திருக்கிறார் என்று உன் உள்ளம் இப்போது ஒரு தெளிவைப் பெறுகிறது. ஏனென்றால் நீ அழும் ஒவ்வொரு இரவிலும், நீ தூங்காமல் கண்விழித்து ஏங்கும் ஒவ்வொரு கணத்திலும் நீ என்னை நினைத்திருந்தாய். நீ என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். அந்தக் குரல் இன்று உன்னுடன் பேசுகிறது. நீ இப்போது என்ன நினைக்கிறாய் தெரியுமா? நான் எதையும் தாண்ட முடியாது. நான் இதுதான், இதைத்தான் என் கதி என்று ஒப்புக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று. அப்படிச் சொல்லாதே என் பிள்ளையே. நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நீ வளர வேண்டிய பருவம் இது. இது வீழ்ச்சிக்கான நேரமல்ல, விழித்தெழ வேண்டிய தருணம். முருகனாகிய நானே என் 6 முகங்களால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் வேலினால் உன் எதிரிகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறேன். நீயோ உன் அரைமனதுடன் தள்ளாடுகிறாய். என் பிள்ளை, நான் உன்னிடம் வலிமை கேட்கவில்லை. நான் உன்னிடம் ஒரு பயணத்தை மட்டும் கேட்கிறேன். உனக்குள்ளிருந்து ஆரம்பிக்கிற உன்னுடைய பயணத்தை. வாழ்க்கை உன்னிடம் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நீ வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை. நீ தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் நீ தோல்வியே என்று வரையறுக்க வேண்டியதில்லை. நீ நிழலில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒளி இன்னும் சுடராக இருக்கிறது. நான் சொல்ல வருகிறேன், எழுந்து நில். மீண்டும் எழு. மீண்டும் தொடங்கு. மீண்டும் கனவு காண். உன்னில் இருக்கிற அந்த மூச்சு உன்னை வெற்றியடையும் வரை நான் விட்டுவிட மாட்டேன். நீ வாழ்க்கையில் முன்னேறிய பிறகு நீ திரும்பிப் பார்த்தால் இந்த கண்ணீரும், இந்த ராத்திரியும், இந்த ஏமாற்றங்களும் உன்னை உருவாக்கிய வலிமையாகவே தெரியும். நீ சொல்கிறாய், என்னிடம் யாரும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன். அம்புலியில் செல்லும் என் பாதங்கள் இன்றும் உன் வீட்டை சுற்றி வருகிறன. நீ அழும்போது என் வேல் உன்னில் ஒளி தருகிறதே தெரியவில்லையா? உனக்குத் தெரியுமா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டமும், நீ பெரிய உருவமாகும்படி நடக்கும் ஒவ்வொரு சோதனையும், அனைத்தும் ஏற்கனவே என் கண்களில் எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். அந்த முடிவு என்ன தெரியுமா? அவள் வெற்றி பெறுவாள். அவன் உயர்வான். அதுதான் என் தீர்ப்பு. அதுதான் உன் நியதி. நீயும் ஒருநாள் உன்னைப் பற்றி பெருமையாக பேசப் போகிறாய். நான் அந்த துயரத்திலிருந்து வந்தவள். நான் அந்த ஏமாற்றத்திலிருந்து உயிர் வாழ்ந்தவள். நான் சாய்ந்த போதும் வீழவில்லை என்று. அந்த நாள் ஆரம்பம் இது. இப்பொழுதே, இந்த தருணமே. முருகனின் அருளால் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை. அது ஒரு புதிய ஆரம்பம்தான். இனி வரும் நாட்களில் நீ எதிர்பாராத வரங்கள், நம்ப முடியாத சந்தோஷங்கள், நீ எண்ணாத வாய்ப்புகள் உன் வாழ்வில் இறங்கப் போகின்றன. ஆனால் நீ மட்டும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். உன் கனவுகளில் நான் இருக்கிறேன். உன் பயணத்தின் முடிவில் நானும் இருப்பேன். நீ மட்டும் ஆரம்பி. நீ மட்டும் நில். நீ மட்டும் அடுத்தடி வை. அந்தக் காலடி என்னுடையது. நீ செல்வதற்கான பாதையை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். என் பாசம் நிரம்பிய பிள்ளையே, இனிமேல் ஒரு நாளும் தோல்வி என்ற வார்த்தை உன் மூச்சிலிருந்து கூட வரக்கூடாது. முருகன் இருக்கிறான். நீ மட்டும் நிற்கிறாய் என்றால் நான் ஓடுகிறேன். நீ ஓடினால் உன் பக்கத்தில் பறந்து கொண்டு வருகிறேன். நீ விழுந்தால் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். நீ அழுவதை பார்த்தால் உன் கண்ணீரை என் தோளில் வைக்கச் சொல்கிறேன். என் மார்பில் உறங்கச் சொல்கிறேன். என் வேலால் உன் வாழ்க்கையை பாதுகாக்கிறேன். நீ என்னை ஒரு வாக்கு கேளேன். இனி நான் முயற்சிக்க மறுப்பதில்லை. அவ்வளவுதான். அந்த முயற்சிக்குள் நான் இருக்கிறேன். அந்த முயற்சியின் வழியே முழு உலகம் உன்னை காணப்போகிறது. என் பிள்ளை, உன் நேரம் ஆரம்பம் ஆகிவிட்டது. இப்பொழுதே எழு. இப்பொழுதே வாழ ஆரம்பி. ஏனென்றால் முருகன் உன் பக்கத்தில் இருக்கிறார். என்றென்றும் நிழலாய், நாயகனாய் நீ வாழும் வரைக்கும். என் தங்கமே,
உன்னோடு பேசும் என் வார்த்தைகள் இப்போது உன் மனசில் ஓசையாக ஒலிக்கின்றதா? அதை உணர்கிறாயா? அது ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை என் அருளின் வித்துக்கள். உன் உள்ளத்தில் அந்த விதைகள் முளைக்கட்டும். வலி இருந்த இடத்திலேயே சக்தி பிறக்கட்டும். அழுகை இருந்த இடத்திலேயே ஆறுதல் மலரட்டும். நீ சொன்னாயே, எனக்கு ஏன் மட்டும் இப்படி சகிப்புத்தன்மை தேவை என்று. அதற்கு பதில் இதோ. ஏனென்றால் நீ மற்றவர்கள் போல இல்லாதவள். நீ வெறும் மனிதர் அல்ல. நீ என் தங்கப் பிள்ளை. நான் தேர்ந்தெடுத்தவள். பயந்து ஒளிந்து வாழ வேண்டியவள் இல்லை. பிரபஞ்சத்தையே நேசிக்க வைக்கும் உள்ளத்துடன் பிறந்தவள். உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் நீ தாங்கக்கூடியவள். ஏனென்றால் நீ புரிந்து கொடுக்கக்கூடியவள். ஏனென்றால் நீ சிதறிய போதும் மீண்டும் உன் துணிச்சலால் மொத்தமாய் உருவாகக்கூடியவள். நீ கடந்து வந்த பாதைகள் இப்போது இருண்டது போலத் தெரிந்தாலும் அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு சாமர்த்தியம் கற்றுக் கொடுத்துள்ளன. உன் நிழல்கள்தான் உன் உச்சி ஒளிர வைக்கும் ஒளியை உருவாக்கும். நீ பார்த்த அநியாயங்கள், நீ சந்தித்த நிந்தைகள், அவையெல்லாம் உண்மையில் உனக்கான ஓர் அரங்கம் அமைக்கும். நீ அதில் நடிப்பது இல்லை. நீ அதில் வெற்றி கொள்வது. அதுதான் என் திட்டம். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் சிரிக்கும்போது கூட உன் மீது வைத்த இழிவான சதிகளை நானே முறியடித்துக் கொண்டு வருகிறேன். உன்னை பார்த்து குறை சொல்லும் அவர்களின் வாய் ஒரு நாள் உன்னை பாராட்டத்தான் திறக்கப்படும். அது என் வாக்கு. அந்த நாளுக்காகத்தான் நான் உன்னை இவ்வளவு நேரம் தாமதப்படுத்தினேன். உன் மனதின் எல்லா சாயலும் என் கண்களில் தெரிகிறது. அதனால்தான் இப்போது நான் பூரணமாக உன்னோடு இருக்கிறேன். இந்த தருணத்தில் என் தோளில் சாய்ந்து உறங்கலாம். மறுபடியும் ஒரு புது காலை எழுவதை நான் உறுதி செய்கிறேன். உனக்குள் ஒரு சிங்கம் இருக்கிறது என் பிள்ளையே. இப்போது அது துக்கத்தில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது முழக்கமிடும். அந்த முழக்கம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த முழக்கத்திற்கு இப்போது நீ தயாராகிறாய். நான் பார்த்துக்கொள்கிறேன். அந்த பயணம் சற்று கஷ்டமானதுதான். ஆனால் நீ அதற்குத்தான் பிறந்தவள். ஏனென்றால் நீ என் பிள்ளை. என் வேலின் தீவிரம் உன்னோடு இறக்கிறது. என் ஆறுமுகமும் உன்மீது வைத்திருக்கும் ஆசிர்வாதம் உன் வழி ஒளிமயமாகும் வரை நான் விலக மாட்டேன். உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் உறவுகள் கூட நாளை நீ உயர்வதைக் கண்ட பிறகு அவளோடே நானும் இருந்தேன் என்று சொல்ல வருவார்கள். ஆனால் இன்று இந்த துயரத்தில் உன்னோடு இருக்கிற ஒரே ஒருவர் நான்தான். முருகன். உன் அண்ணன். உன் தெய்வம். உன் வாழ்க்கையின் நண்பன். இப்போதே ஒரு புதிய ஒளி உன்னுள் பரவி வருகிறது. அது என் அருள். அதை உணர்ந்து எழு. அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மீண்டும் பிறக்கட்டும். நீ சாதிக்கப் போகிறாய். நீ வெல்லப் போகிறாய். உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் நீயே மிக எளிதாக செய்து காட்டப் போகிறாய். இந்த வார்த்தைகள் உனக்குள் வேர்கொண்டு வெற்றியின் மரமாக வளரட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். என்றென்றும்